ஆயுஷ் மாத்ரே, டெவால் ப்ரூவிஸ், உர்வில் பட்டேல் இந்த 3 சிஎஸ்கேவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே சிஎஸ்கே அடுத்த வருஷத்துக்கான ஆப்ஷனில் தக்க வைக்க முடியுமா, இல்லைனா ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணுமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் இருக்கா. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல, ஒரு தக் லைஃப் ரிப்ளை கொடுத்துருக்காரு நம்மளோட அஸ்வினுக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பற்றி, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம ஒரு லாயல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. கைஸ் விளையாடுறாங்க ஆர்சிபி. ஸோ அவங்க நல்லா விளையாடுறது செம்ம குட் திங். ஸோ நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா விளையாட போகிறாங்க. ஃபைனல்ஸ் இந்த கப்பு அவங்க தூக்கிட்டு போக போகிறாங்க. பட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எங்கே தான் போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஹியூமனிட்டி எங்கே இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு தெரியல, கர்மாவும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. ஓகே கைஸ் பார்த்துக்கலாம். ஸோ பண்ண வைக்க போகிறாங்களோ அடுத்த ஐ மீன் இந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்க போதோ அது பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க கைஸ். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு செம்ம தக் லைஃபை கொடுத்துருக்காரு நம்மளுடைய அஸ்வினுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது தக் லைஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி 2-3 திங்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அஸ்வின் தோனி பற்றி பேசினார். தோனி செம்ம ஒரு பிளேயர். ஸோ அவரை பற்றி போட்டு புகழ்ந்து தள்ளினார். தட் தோனி ஒரு தாட்டி கூட அவருடைய 50 இல்லைன்னா 100க்கான மைல் ஸ்டோன் பற்றி பேசினதே இல்லையாமா, அவர் கேட்டதும் இல்லை. தோனி அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு திங்குமே பேச மாட்டாராமா அவரை பற்றி அவரை. ஸோ மீதி இருக்கிற 10 பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அந்த டீமில், ஐ மீன் 11 பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயர் சேர்த்து. ஸோ அவங்க 11 பிளேயர்ஸ் மேலே தான் தலையோடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அவரோட மேலே ஒரு ஃபோக்கஸ் வைக்கவே மாட்டாராமா. ஸோ அந்த 11 பிளேயர்ஸ்க்கு எங்கே கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாராமா. ஸோ அடுத்ததாக ஜடேஜா கிட்ட நம்ம எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம். ஸோ அதை கேட்டாங்க அஸ்வின் அவரோட யூடியூப் சேனலில். ஸோ இப்போது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பால் 10 அந்த IPL 2023 ஃபைனலில் எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது ஜடேஜா வந்து சொன்னது ஒரே பதில் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கிரிக்கெட்டிங் கரியரோட பிக்கெஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தேன். ஸோ இந்த பாயிண்ட்டில் நான் ப்ரூவ் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இதை நான் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹி தோனி. ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணும் அப்படின்னு விரும்பினேன். ஸோ அதே மாதிரி நான் ஜெயிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா. இப்போ நம்மளுடைய அந்த தக் லைஃப் மூமெண்ட்டுக்கு வரோம். ஸோ ஜடேஜா இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனாலும் எனக்கு இந்தியோ சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்காது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொடுக்குற சப்போர்ட் நான் நிறைய பக்கம் போயிருக்கேன், அங்கெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ மீன் வேறு பிளேயர்ஸுக்கெல்லாம் ஹேட் வந்திருக்கும். ஸோ நல்லா விளையாடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் சென்னையில் நான் நிறைய மாதம் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எல்லாருமே எனக்கு நிறையவே ஐ மீன் அந்த ஹேட் ரேட்டுமா இருக்கட்டும் எதுவுமே அவருக்கு பண்ணல. ஸோ எல்லாருமே நல்லா அன்பாக இருந்தாங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னா. ஆஷ்னாவுடைய யூடியூப் சேனலில் ஆஷ்னா முன்னாடியே உட்காந்து நம்மளுடைய ஜடேஜா சொல்லியிருக்காரு கைஸ். அதனால தான் கைஸ் ஒரு ரவீந்திர ஜடேஜா செம்மையாக இருந்துச்சு இந்த தக் லைஃப் மூமெண்ட் ஆஷ்னாக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட டெவால் ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக வந்தாங்க. ஸோ இங்கே 3 பிளேயர்ஸுமே சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நிறைய பிளேயர் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த வார் நடந்துச்சுல அதுக்கப்புறமா யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்களே அவங்களுடைய அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக ஆக மாட்டாங்க. அடுத்த வருஷம் ஆப்ஷனுக்கு போவாங்க. வாருக்கு முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்களே டீம்ஸ் அவங்க எல்லாம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்லி நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பற்றின்னு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய மெயின் தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வன்ஷ் பிடிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் வந்திருந்தார். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சிஎஸ்கே மோஸ்ட்லி வன்ஷ் பிடியை ரீட்டைன் பண்ணிட்டு உர்வில் பட்டேலுமே ரீட்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குவாங்க. மோஸ்ட்லி ஒரு ரீட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். ஸோ ஐ மீன் வன்ஷ் பிடியை விட்டுட்டு வன்ஷ் பிடி அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே டீமுக்கு வேணாம், மேபி சிஎஸ்கே விட்டுட்டு உர்வில் பட்டேலை மட்டுமே ரீட்டைன் பண்ணிக்க பார்க்கலாம். நம்மளுடைய செகண்ட் மெயின் ரீட்டென்ஷனான டெவால் ப்ரூவிஸ் கைஸ், அவரை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ரீட்டைன் பண்ணும் சிஎஸ்கே? குர்ஜப்னீத் சிங்கையும் ரிட்டைன் பண்ணும், டெவால் ப்ரூவிஸ் ரிட்டைன் பண்ணும். சிஎஸ்கே இதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குர்ஜப்னீத் சிங்கை சிஎஸ்கே கழட்டி விட்டுவிடுவாங்க. 2.2 crores பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸுமே கொடுக்க மாதிரி வரும். ஸோ இப்போ குர்ஜப்னீத்தையும் நாங்கள் ரிட்டைன் பண்ணுறோம், டெவால் ப்ரூவிஸையும் நாங்கள் ரிட்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்கு கொடுமா வரும். ஸோ அதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக டெவால் ப்ரூவிஸை ரிட்டைன் பண்ணி உர்வில் பட்டேல் நம்மளுடைய குர்ஜப்னீத் சிங்கை கழட்டி விட்டுடுவாங்க. த மெயின் ரிட்டன்ஷன் சிஎஸ்கேக்கு. ஸோ ஐ மீன் எல்லாருமே இது அண்டர் ரேட்டடாக பார்க்காத ஆயுஷ் மாத்ரேக்கு அவர் தான் இப்போ மெயின் ரிட்டன்ஷன் கைஸ். இவரோ ரிட்டைன் பண்ணும், நம்மளோட ருத்துராஜ் கைக்வாடுமே ரிட்டைன் பண்ணும், 2 பிளேயர்ஸுமே ரிட்டைன் பண்ணும். ஸோ இப்போ சிஎஸ்கே இந்த ரிட்டன்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கண்டிப்பாக இங்கே 2 பேருமே சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆயுஷ் டெவால் ப்ரூவிஸ் ஐ மீன் ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஸோ ருத்துராஜ் கைக்வாடு ரீட்டைன், ஆயுஷ் மாத்ரே ரீட்டைன். ஸோ ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷனுக்கு விட்டுடணும். ஸோ இப்போ 18 crores நம்மளுடைய ருத்துராஜ் கைக்வாடு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 30 lakhs எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுஷ் மாத்ரே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த 18 crores 30 lakhs லெஸ் பண்ணி நம்ம
ருத்துராஜ் கைக்கோட கொடுத்துருக்குது. ஸோ ருத்துராஜ் கைக்கோட் 18 crores அவருக்கு வந்துடும். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆயுஷ் மாத்திரைக்கும் 30 lakhs வந்துடும் கைஸ். இதுதான் மெயின் ரிட்டர்ன்ஷனாக இருக்க போகுது கைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ரிட்டர்ன்ஷன், இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்த வருஷம் ஃபைனல் யார் யார் விளையாட போகிறாங்க, யார் கப்பு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.